students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6 application of derivatives-ல இருந்து exercise 6.2 question number 6ல Dல இருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா questions-உம் எல்லா exercise நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find the intervals in which the following functions are strictly increasing or decreasing அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற question f of x னு எடுத்துக்கோங்க. f of x வந்து 6 minus 9x minus x square. இவங்களை நம்ம differentiate பண்ணிக்கலாம். f dash of x equal to 6 என்றது constant 0 ஆயிடும். minus 9 அப்படியே இருந்திருக்கும். x differentiate பண்ணா 1. x square differentiate பண்ணும்போது 2x. அங்க minus இருந்தனால minus 2x அப்படின்னு கிடைச்சது. So f dash of x ஓட value actually பாசிட்டிவா நெகட்டிவான்றதை வச்சு அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். f dash of x in terms of xல கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால இது என்ன பண்ணணும்னா முதல்ல இது ஈக்குவல் டு 0 பண்ணும். இப்போ f dash of x ஷார்ட் அப்படி எழுதிக்கலாம். minus 9 இது வந்து minus 2x அப்படின்னு இருக்கு. இப்போ இதை ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் பிரேக்கப் எடுக்கணும் நம்ம. ஸோ minus 9 minus 2x is equal to 0. minus 2x அந்த பக்கம் போனால் plus 2x ஆயிடும். minus 9 is equal to 2x. அப்போ x is equal to என்னன்னா minus 9/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. இப்போ ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். நம்பர் லைன்ல எப்பவுமே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு எண்டு வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி அப்படின்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்டு வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ minus 9/2 அப்படின்னு இருக்கு. 9/2னா ஆக்சுவலா minus 4.5 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து 0 நெகட்டிவ் நம்பர் இங்கே வரும். ஸோ இதான் நம்மளோட minus 9/2. ஆக்சுவலா minus 4.5 அப்படின்றது அதோட டெசிமல் வேல்யூ. டெசிமல் வேல்யூ நம்ம எழுத போறதில்ல, நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த இன்டர்வல்ல ஒரு நம்பர் இந்த இன்டர்வல்ல ஒரு நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் அதுக்காக. ஸோ எழுதியாச்சு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இன்டர்வல் சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி அதோட நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்டர்வல்ன்றது minus infinity இருந்து minus 9/2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்வல், அப்புறம் minus 9/2 இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்படி எழுதிக்கோங்க. minus infinity to minus 9/2 மாதிரி minus 9/2 இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி ரெண்டு இன்டர்வல்ல இருக்கு. இப்போ இது minus 9/2ன்றது minus 4.5. இந்த இன்டர்வல்குள்ள இது வந்து இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு minus 4.5க்கு இந்த சைடு இருக்கு. இந்த ஏதாவது ஒரு நம்பர் -5, -6, -7, -10, -100 எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இங்க -5ன்னு ஒரு நம்பர் சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பரை எடுத்துட்டு போய் உங்களோட f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நம்மளோட f dash of xன்றது இது ஈக்குவல் டு 0 பண்றதுக்கு முன்னாடி ஒரு f dash of x இருந்துச்சுல, அதுல தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதாவது f dash of -5 நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த இன்டர்வல்ல -5 இருக்கு, சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ -9 -2 டைம்ஸ் -5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ -9 + 10ன்னு வந்துடும். ஏன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால மல்டிபிள் பை ப்ளஸ் ஆயிடும். அப்போ இது பாசிட்டிவ் 1 greater than 0. அப்போ f dash of x என்னன்னு வந்துச்சு, greater than 0ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து -4.5ஓட ரைட் சைட்ல இருந்து -4 -3 -2 -1 0 1 2 3 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு 0 எடுத்துக்கிறேன். ஏன்னா 0 வந்து சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால 0 எடுத்திருக்கேன். எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. -9 -2 டைம்ஸ் 0 0 எடுத்தீங்க, இந்த டேர்மே 0 ஆயிடும். ஆன்சர் என்ன -9. -9ன்றது ஒரு நெகட்டிவ் நம்பர் லெஸ் தென் 0. அப்போ f dash of x வந்து லெஸ் தென் 0ன்னு எழுதிடலாம். நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இன்டர்வல்க்கு உள்ள இருந்து எடுக்கணும், அதுதான். கிரேட்டர் தென் 0ன்னு வரதுனால இதுல f is increasing அப்படின்னு எழுதணும். ஏன்னா இது வந்து இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல்ல. லெஸ் தென் 0 வரதுனால இங்க என்னன்னு எழுதிடணும், டிக்ரீசிங் அப்படின்னு எழுதிடணும். இதை இன்னும் ஷார்ட்டா -9/2ஓட லெஸ் வேல்யூஸ் x வந்ததுன்னா இது வந்து இன்க்ரீஸா இருக்கும். -4.5 அதாவது -9/2 விட கிரேட்டர் நம்பரா இருந்தா இது வந்து ஒரு டிக்ரீசிங் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். இந்த ரெண்டு லைனை நீங்க எக்ஸாம்ல பேப்பர்ல காமிக்கவே தேவையில்லை. நீங்க ரஃப்ல பண்ணி இந்த டேபிள் மட்டும் எழுதிட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 6ல கொஸ்டின் நம்பர் E பார்க்கலாம். x + 1 the whole cube multiplied by x - 3 the whole cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இதுல வந்து ஃபைண்ட் த இன்டர்வல் வேர் இட் இஸ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் தான் நம்மளோட கொஸ்டின். எப்பவுமே வந்து இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அவங்கள ஈக்குவல் டு 0 பண்ணி அவங்களோட அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம், அதை கண்டுபிடிக்கணும். சும்மா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். f dash of x இது முதல்ல பார்க்கறதுக்கு u × v மாதிரி இருக்கு பாருங்க. ரெண்டு டேர்ம் மல்டிபிள்ல இருக்கு. மல்டிபிள்ல இருக்கும்போது அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு v அப்படியே எழுதணும். அப்புறம் u அப்படியே எழுதிட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும். இப்போ இங்க இப்படி எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட u, இது நம்மளோட v-ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது u-வை பார்க்கறதுக்கு x³ மாதிரி இல்லை. x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 3x². இப்போ x-க்கு பதிலா அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. x + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணா x பண்ணா 1 தான் வரும். ஸோ 1 மல்டிபிளா நம்ம எழுத தேவையில்லை இல்லையா, அதனால அதை எழுதலை.
u dash எழுதிட்டோமா v எடுத்து அப்படியே எழுதிக்கணும் v இங்க என்ன இருக்கு x minus 3 the whole cube அப்படியே எழுதிட்டோம் plus u எழுதிட்டு v dash எழுதணும் u வந்து x plus 1 the whole cube v வந்து differentiate பண்ணி எழுதணும் v இங்க இருக்கு இது x cube மாதிரி இருக்கு differentiate பண்ணா 3 time x squared னு வந்திருக்கும் so 3 time x squared உள்ள இருக்கவங்கள differentiate பண்ணா x பண்ணா 1 3 பண்ணா 0 so 1 வந்து நம்ம எழுத தேவையில்லை அதனால இங்க எழுதல so இப்படி கிடைச்சிச்சு क्वेश्चन இப்படியே வச்சுக்காம இத முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஈக்குவல் டு 0 கொடுங்க உங்க ரெண்டு பேர்ல எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கா காமனா 3 வெளில எடுத்துடலாம் x plus 1 squared இங்க வந்து x plus 1 cube இருக்கு ரெண்டுத்துல எது சின்னது x plus 1 square தான் சின்னது அதை வெளில எடுத்துக்கலாம் சோ எடுத்துட்டோமா இங்க x minus 3 the whole cube இருக்கு இங்க x minus 3 the whole square இருக்கு எது சின்னதா இருக்கு இதான் சின்னதா இருக்கு இப்படி வெளியே எடுத்துடலாம் பேலன்ஸ் டேர்ம்ஸ் இங்க 3 வெளில வந்துருச்சு x plus 1 the whole square வெளியே வந்தாச்சு இங்க பவர் 3 இருந்துச்சு ஆனா 2 தான் வெளில வந்திருக்குல அப்ப மிச்சம் ஒரு x minus 3 உள்ள இருக்கும் இவங்க கிட்ட இந்த 3 வெளில எடுத்தாச்சு x minus 3 the whole square வெளியே எடுத்தாச்சு இவங்க கிட்ட கியூப் இருந்துச்சு இல்லையா ஸ்கொயர் தான் வெளியே எடுத்திருக்கோம் அப்ப பேலன்ஸ் இந்த x plus 1 அங்கேயே இருக்கும் அதனால இங்க x plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம் சோ எழுதியாச்சு இப்போ क्वेश्चनல x plus 1 the whole square x minus 3 the whole square இங்க இருக்கு இவங்க கிட்ட இந்த x1 x ஆட் பண்ணும்போது 2x இருக்கும் இந்த -3 இந்த 1 ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -2 அப்படின்னு கிடைச்சிருக்கும் இப்படி எழுதிக்கோங்க இதுல வந்து இங்கேயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கா 2 வந்து இப்படி காமனா எடுத்துடலாம் சோ இங்க 3 x plus 1 the whole square x minus 3 the whole square இருக்கு இவங்க கிட்ட இந்த ஒரு 2 காமனா எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டுக்குள்ள x minus 1 இருக்கும் சோ இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி f dash of x எழுதிக்கோங்க சோ இந்த 3 இந்த 2 3 2s are 6 ஒரு x plus 1 the whole square ஒரு x minus 3 the whole square ஒரு x minus 1 இப்படி இருக்கு question so இது equal to 0 பண்ணோம்னா நம்மளோட critical points தெரிஞ்சிரும் now f dash of x வந்து equal to 0 கொடுக்க போறோம் இந்த term equal to 0 6ன்றது வந்து constant so அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது அது என்னதான் ஆகும் 0 தான் ஆகும் so இந்த மாதிரி மூணு term multiple இருக்கும்போது இப்போ எந்த term வேணாலும் அந்த பக்கம் எடுத்துட்டு போய் 0 பண்ணிக்கலாம் இல்லையா அதனால இந்த மூணு termமே 0வா இருக்கு சான்ஸ் இருக்கு இப்போ இந்த x minus 1 தவிர மத்த எல்லாரும் அங்க போயிட்டாங்கன்னா x minus 1 equal to 0 so அதே மாதிரி இந்த டேர்ம் தவிர மத்த எல்லாமே அங்க போயிடுச்சுனா இது ஈக்குவல் டு 0 மாதிரி எல்லா டேர்மே நம்ம என்ன பண்ணனும் ஈக்குவல் டு 0 பண்ணனும் 6ன்றது கான்ஸ்டன்ட்னால அங்க போய் 0 ஆயிடுச்சு இப்போ x plus 1 the whole square equal to 0வா இருக்கலாம் x minus 3 the whole square equal to 0வா இருக்கலாம் இல்லனா x minus 1 equal to 0வா இருக்கலாம் மூணு ஆப்ஷன் இருக்கு ஸ்கொயர் அங்க எடுத்துட்டு போகும்போது ரூட் ஆகும் சோ ரூட் 0 வந்து 0 தான் +1 அங்க போனா -1 ஆகும் சோ x ஓட வேல்யூ -1 இந்த கேஸ்ல இங்கே அதே மாதிரி தான் ஸ்கொயர் அங்க போய் ரூட் ஆகி 0 ஆயிடும் -3 அந்த பக்கம் போகும்போது +3 ஆகும் சோ +3ன்றது ஒரு வேல்யூ -1 அந்த பக்கம் போனா என்ன ஆகும் +1 ஆகும் அப்ப +1ன்றது ஒரு வேல்யூ சோ இந்த மூணு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு நம்ம கிட்ட क्वेश्चनல சோ இவங்கள வச்சு தான் நம்ம என்ன பண்ணனும் இன்டர்வல்ல பிரேக் எடுக்கணும் சோ நம்பர் லைன் வரைஞ்சுக்கோங்க சோ நம்பர் லைன்ல எப்பவுமே உங்களோட ரைட் சைடுல பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி லெஃப்ட் சைடுல நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கறாங்க இவங்க நம்பர் லைன்ல கரெக்ட்டா பிளாட் பண்ணனும் யூசுவலா நடுவுல 0 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் -1 வந்து 0க்கு லெஃப்ட் சைடுல தான் வரும் சோ இங்க வந்து -1 இருந்திருக்கும் +1 +3 இருக்கு முதல்ல +1 வரும் அதுக்கு அப்புறம் தான் +3 கிடைக்கும் சோ இப்படி தான் வந்து பிளாட் பண்ணனும் நம்பர் லைன்ல பிளாட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸை பார்க்கும்போது -infinity to -1 ஒரு இன்டர்வல் சோ இன்டர்வல்னு பார்க்கும்போது -infinity to -1 அப்புறம் -1 to +1 +1 to +3 அப்புறம் +3 to +infinity இது எல்லாமே உங்களோட இன்டர்வல்ஸ் தான் இது எழுதியாச்சு இப்போ இதோட f dash of x ஓட சைன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட நேச்சர் எழுதணும் இதுல ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இதோட சைன் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் அதோட எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு தேவையில்லை அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த f dash of x equal to 0 பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குல்ல அந்த f dash of xல தான் வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ணி பார்க்கணும் ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டா சப்ஸ்டிடியூஷன் கொண்டு போகாம இங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணுங்களேன் இப்படி இருக்கு क्वेश्चनல இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் இந்த இடத்துல மேல ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல அப்ப நீங்க எக்ஸுக்கு பதிலா என்ன நம்பர் போட்டாலும் ஃபைனல் ஆன்சர் இது பாசிட்டிவா தான் இருக்கும் இதுலயும் மேல ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுலயும் பாசிட்டிவ் வேல்யூ தவிர வேற எதுவுமே வராது நம்ம எக்ஸுக்கு என்ன நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இவங்க மூணு பேரும் பாசிட்டிவ் தான் அப்ப இந்த x - 1 ஓட சிம்பிள் என்ன சிம்பிள் வருதோ அதுதான் ஃபைனல் ஆன்சருக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு இப்போ -1ல இருந்து -infinity வரைக்கும் நடுவுல ஏதாவது ஒரு நம்பர் எடுங்கன்னா -2 எடுக்கலாம் நம்ம சோ -2 இது வந்து சும்மா சப்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க இது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இத எடுத்து கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா -2 -1 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ்ல வேல்யூ கிடைக்கும் அப்ப நெகட்டிவ் அப்ப இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும் அப்ப நம்ம ஆன்சர் என்னன்னு எழுதிடலாம்னா இந்த இன்டர்வல்ல என்னோட f dash of x வந்து டெஃபினட்டா less than 0 ன்னு எழுதிடலாம் less than 0 னா என்ன அர்த்தம் இது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல அர்த்தம் சோ அடுத்து
-1லேருந்து +1 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் 0 எடுத்துக்கலாமா? ஸோ இங்க வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, இவங்க எல்லாருக்கும் இவங்க இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 - 1 நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ இதோட f' வந்து லெஸ் தென் 0. அப்ப இது என்னன்னு எழுதணும்? டிக்ரீசிங் அப்படின்னு எழுதணும். ஸோ எழுதியாச்சா? அடுத்து 1லேருந்து 3. 1க்கும் 3க்கும் நடுவுல ஏதாவது ஒரு நம்பர்னா 2ன்னு எடுத்துக்கலாம். இங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த 3 பேரும் எல்லாருக்கும் பாசிட்டிவ் தான். இதுல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 - 1 என்னதான் வருது? இவங்களுக்கும் பாசிட்டிவ் தான் வருது. அப்ப எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால f' வந்து டெஃபினட்டா கிரேட்டர் தென் 0. அப்ப இங்க என்ன வரும்? இன்கிரீசிங் அப்படின்னு வரும். ஸோ இன்கிரீசிங்னு எழுதிடலாம். அடுத்து 3 விட பெரிய நம்பர் 4, 5, 6 ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதுவும் என்னதான் வருது? பாசிட்டிவ் தான் வருது. அப்ப பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால ஆன்சர் f' வந்து கிரேட்டர் தென் 0. இங்க கூட அது எப்படி தான் இருக்கும்? இன்கிரீசிங்கா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ இந்த 2 இன்டர்வல்ல இன்கிரீசிங் வரதுனால இன்கிரீசிங் இன் தீஸ் 2 இன்டர்வல் எழுதிருங்க. டிக்ரீசிங் இன் தீஸ் 2 இன்டர்வல் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.